பல்கலைக்கழக மாணவர் விருந்து பிரசாரத்தில் சண்டை. நன்பியை காப்பாற்ற சென்ற மாணவன் உயிரிழப்பு. வெளியானது மரண விசாரணை அறிக்கையும் முழு விவரமும். பெருமளவில் குவிந்திருக்கும் முதலைகள் மக்களுக்கு அவசர செய்தி. சமூக வலைதளங்களில் வைரலாகும் வீடியோ. இடைநிறுத்தப்பட்டது QR முறை. சற்று முன் அரசாங்கம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. கரடி பொம்மைக்குள் மறைத்து வைத்து ஐஎஸ் போதைப்பொருள் கடத்தல் சோதனை செய்த போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி தகவல். நீர்கொழும்பு கடற்கரையில் பரபரப்பு. இயேசு கிறிஸ்துவை ஒத்த தோற்றத்துடன் காட்சியளித்த நபர். அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் கொழும்பு புதிய பேருந்து நிலையத்தை நாசம் செய்துள்ள தீய சக்திகள். கடும் தண்டனை வழங்க தயாராகும் அரசு. தனது சொத்து விவரங்களை கையளித்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கைதுக்கு தயாராகிறது அனுர தரப்பு. எல்னினோ உருவானால் செப்டம்பர் வரை வறட்சி. வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அவசர எச்சரிக்கை. மக்களே கடும் அவதானம். நிலவு பயணத்தை முடித்து பூமிக்கு திரும்பியது ஆர்டெமிஸ் 2 குழு. பூமியிலிருந்து முதல் அதிக தூர பயணம் செய்த நபர்கள். கோமகம பகுதியில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தின் 2 மாணவ குழுக்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதலில் அதே பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் உயிரிழந்தமை தொடர்பில் மேலும் சில தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த பல்கலைக்கழகத்தால் நேற்று முன்தினம் சித்திரை புத்தாண்டு விழா ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த புத்தாண்டு விழாவின் அனைத்து நடவடிக்கைகளும் மாலை 6 மணிக்கு நிறைவடைந்தன. எவ்வாறாயினும் அதன் பின்னர் அதே பல்கலைக்கழக மாணவர்கள் குழு ஒன்று இரவில் தனியார் விருந்தொன்றை ஏற்பாடு செய்தது. அந்த விருந்து நடைபெற்றுக் கொண்டிருந்த போது மாணவி ஒருவர் கழிப்பறைக்கு சென்றதோடு அவர் பின்னால் ஒரு மாணவன் சென்றார். அதைக் கண்ட அந்த மாணவியின் நண்பர் உயிரிழந்த மாணவர் அவருக்கு பின்னால் சென்ற மாணவர் மீது தாக்குதல் நடத்தினார். அதே சமயம் தாக்குதலுக்கு இலக்கான மாணவரின் நண்பர்கள் குழுவொன்று தாக்குதல் நடத்திய மாணவரை கடுமையாக தாக்கிவிட்டு தப்பிச்சனர். தாக்குதலில் பலத்த காயமடைந்த அந்த மாணவர் ஹோட்டல் ஊழியர்கள் வைத்தியசாலையில் அனுமதித்ததாக தெரியப்படுகிறது. எவ்வாறாயினும் அந்த நேரத்தில் குறித்த மாணவன் உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பில் தற்போது வரை 5 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். எவ்வாறு உயிரிழந்தவர் நிகதலு பொத்து வெள்ளவ பகுதியைச் சேர்ந்த 19 வயதுடையோர் ஆவார். உயிரிழந்த பல்கலைக்கழக மாணவரின் மரணத்துக்கு காரணம் மாரடைப்பு என பிரேத பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது. இவ்வாறு உயிரிழந்தவர் நிகதலு பொத்து வெள்ளவ பகுதியைச் சேர்ந்த 19 வயதுடைய இளைஞர் ஆவார். சம்பவம் தொடர்பில் கோமாகம போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். பொத்துவில் குஞ்சானோடை கழப்பு பகுதியில் அதிக அளவில் முதலைகள் நடமாறும் காட்சிகள் அடங்கிய வீடியோ ஒன்று வெளியாகி அந்த பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இரவு வேளைகளில் பதிவு செய்யப்பட்ட இந்த வீடியோவில் கலப்பு நீரில் ஏராளமான முதலைகள் கூட்டமாக உலா வருவது தத்துரூபமாக பதிவாகியுள்ளது. இந்த பகுதியில் மீனவர்கள் மற்றும் பொதுமக்கள் அன்றாட தேவைக்காய் களப்பை பயன்படுத்தி வரும் நிலையில் முதலைகளின் இந்த அதீத பெருக்கம் உயிருக்கு அச்சுறுத்தலாக அமையலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. எனவே இரவு வேளைகளில் களப்பு பகுதிக்கு செல்வோர் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புத்தாண்டு காலத்தை முன்னிட்டு இன்று முதல் எதிர்வரும் 18ஆம் தேதி வரை பெட்ரோல் வாகனங்களுக்கு எரிபொருள் விநியோகிக்கும் போது QR முறையை கருத்தில் கொள்ளப் போவதில்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் தெரிவித்தார். இன்று நடைபெற்ற உடவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அதன் தலைவர் DJ ராஜகரணா புத்தாண்டு காலத்தை முன்னிட்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவித்தார். இருப்பினும் வாகன இலக்கத்தகட்டின் ஒற்றை மற்றும் இரட்டை எண்களை கருத்தில் கொள்ள உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். விளையாட்டுப் பொருட்களுடன் சூட்சுமமாக கொரியர் சேவை ஊடாக கடத்தி வரப்பட்ட ஐஸ் போதைப்பொருள் மீட்கப்பட்டதோடு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். இச்சம்பவம் அம்பாறை மாவட்டம் கல்முனை தலைமைக்கு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புறநகர் பகுதியில் புதன்கிழமை மாலை இடம்பெற்றதோடு குறித்த சோதனை நடவடிக்கை என்பது சந்தேக நபர் பயன்படுத்திய பல வீடுகளில் மணிக்கணக்கில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அம்பாறை மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் நேரடி கண்காணிப்பில் இயங்கும் DCDB என்று அழைக்கப்படும் அம்பாறை மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவு போலீஸ் பரிசோதகர் RADS ரத்நாயகவுக்கு கிடைத்த தகவல் ஒன்றை தொடர்ந்து சோதனை இடம்பெற்றது. இதன்போது 43 வயது மதிக்கத்தக்க தோடம்பலம் சுயேட்சை குழுவின் காரைதீவு பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினராக செயற்பட்டவர் சந்தேக நபராக கைது செய்யப்பட்டதோடு குறித்த கொரியர் சேவையூடாக கடத்தி வரப்பட்ட விளையாட்டுப் பொருட்களுடன் இருந்த கரடி பொம்மையின் கழுத்து பகுதியில் சூட்சமமாக மறைத்து வைத்திருந்த 107 கிராம் ஐஸ் போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு கடற்கரை பகுதிக்கு வருகை தந்த மக்கள் மத்தியில் இயேசு கிறிஸ்துவை ஒத்த தோற்றமுடைய ஒருவரின் வருகை பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. நீண்ட தலைமுடி, தாடி மற்றும் இயேசுவை நினைவுபடுத்தும் வகையிலான ஆடையுடன் கடற்கரையில் உலாவிய அந்த நபரை மக்கள் சூழ்ந்து கொண்டதோடு அவருடன் புகைப்படங்கள் எடுத்துக் கொண்டனர். இது தொடர்பான காணொலிகள் சமூக வலைத்தளங்களில் அதிசய காட்சி என பகிரப்பட்டு பெரும் பேசுபொருளாகியுள்ளது.
புதுப்பிக்கப்பட்ட கொழும்பு மத்திய பேருந்து நிலையம் பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக நேற்று முன்தினம் திறந்து வைக்கப்பட்டது. இந்த புனரமைப்பு பணிகள் சுமார் 424 மில்லியன் ரூபாய் செலவில் முன்னெடுக்கப்பட்டதாக தெரிய வருகிறது. இந்நிலையில் திறக்கப்பட்ட 2வது நாளில் மிக மோசமான முறையில் சேதப்படுத்தப்பட்டுள்ளது. பெண்களுக்கான மலசல குடங்களில் 5 குழாய்கள் உடைக்கப்பட்டுள்ளன. பூச்செடிகள் மற்றும் சுவர்கள் உடைக்கப்பட்டுள்ளன. இதை அறிந்த போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன உடனடியாக அந்த இடத்துக்கு விரைந்தார். இது அறியாமையால் செயற்படும் செயல் அல்ல, மாறாக திட்டமிட்டு முன்னெடுக்கப்படும் ஒரு சாதி முயற்சி. அரசியல் ரீதியாக பல கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆனால் பொதுமக்களின் வரிப்பணத்தில் உருவாக்கப்பட்ட பொதுச் சொத்துக்களை சேதப்படுத்துவதை அனுமதிக்க முடியாது என்று குறிப்பிட்டார். சமூக வலைதளங்கள் வாயிலாக முன்னெடுக்கப்படும் அவதூறு பிரச்சாரம் ஒருபுறம் இருக்க பொதுச் சொத்துக்களுக்கு சேதம் விளைப்பதை தவிர்க்குமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்தார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தனது சொத்து மற்றும் கடன்கள் தொடர்பான பிரமாண பத்திரம் உள்ளிட்ட விவரங்களை லஞ்ச மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் சமர்ப்பித்தார். நேற்று அவர் தனது சொத்து விவரங்களை ஆணைக்குழுவில் சமர்ப்பித்தார். லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு மஹிந்த ராஜபக்ஷவுக்கு தன்னுடைய சொத்து மற்றும் கடன்கள் குறித்த விவரங்களை கையளிக்க 14 நாட்கள் கால அவகாசம் வழங்கியது. அதன்படி இன்று அதற்கு இறுதி நாளாகும். அதற்கமைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தனது சொத்துக்கள் மற்றும் கடன்கள் தொடர்பான பிரமாண பத்திரத்தை சமர்ப்பித்துள்ளார். தென்மேற்கு பருவப்பேச்சு மழைக்காலத்தில் எல்னினோ நிலைமை உருவானால் செப்டம்பர் மாதம் வரை நாடு நீண்டகால வறட்சி எதிர்நோக்கக்கூடும் என்று வளிமண்டல திணைக்களம் எச்சரித்துள்ளது. ஜூன் மாதத்துக்கு பின் வெப்பநிலை தீவிரமடையும் என்று எதிர்பார்ப்பதாகவும் நாடு முழுவதும் நீண்ட வெப்பம் மற்றும் நீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் வளிமண்டல திணைக்களத்தின் மேலதிக படைப்பாளர் நாயகம் அயித் விஜயம் என தெரிவித்தார். இவரின் கருத்துக்கள் விமர்சனத்துக்குள்ளாகியதோடு இவ்வாறதொரு நிலையை எதிர்கொள்ள போதுமான முன்னேற்பாடு செய்யப்பட்டதா என்ற கேள்வியும் உருவாகியுள்ளது. நாடு தற்போது எல்னினோ அற்ற ஒரு நடுநிலையான நிலையில் உள்ள போதும் இதில் ஏற்படும் மாற்றங்கள் தென்மேற்கு பருவப்பேச்சு மழைக்காலத்தின் மழை வீழ்ச்சியை கணிசமாக குறைக்கும். இதன் மூலம் விவசாய நீர் விநியோகம் மற்றும் அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படலாம் என்றும் அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர். இருப்பினும் இந்த முன் அறிவிப்பின் நிச்சயமற்ற தன்மை சந்தேகத்தை ஏற்படுத்தியதோடு இத்தகைய எச்சரிக்கைகளின் துல்லியம் மற்றும் காலம் குறித்து சிலர் கேள்வி எழுப்பினர். இடைப்பருவ பயிற்சி காலம் மே மாத நடுப்பகுதியில் முடிவடையும். தென்மேற்கு பருவக்காற்று தற்போது நிவாரணத்தை தரும் என்று எதிர்பார்ப்பதாகவும் வளிமண்டல திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. ஆர்டெமிஸ் 2 திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சந்திர பயணத்தின் ஒரு பகுதியான ஓரியன் விண்கலம் தனது சந்திர பயணத்தை வெற்றிகரமாக முடித்துக்கொண்டு பாதுகாப்புடன் பூமிக்கு திரும்பியது. கலிபோர்னியாவின் சான் டியாகோ கடற்கரைக்கு அப்பால் பசிபிக் பெருங்கடலில் இன்று உள்ளூர் நேரப்படி காலை 5:30 மணிக்கு ஓரியன் விண்கலம் பாதுகாப்புடன் தரையிறங்கியதை நாசா உறுதிப்படுத்தியது. ஓரியன் விண்கலம் ஏப்ரல் 6 அன்று ஏவப்பட்டு தனது 10 நாள் சந்திர பயணத்தை தொடங்கியது. அதன்படி இந்த பயணத்தின் கீழ் அவர்களால் 4,06,771 கிலோமீட்டர் சந்திர பயணத்தை முடிக்க முடிந்தது. இந்த தூரம் மனிதர்கள் இதுவரை பூமிக்கு அப்பால் பயணித்த மிக பெரும் தூரமாகும். பல்கலைக்கழக மாணவர் விருந்துபசாரத்தில் சண்டை, நன்பியை காப்பாற்ற சென்ற மாணவன் உயிரிழப்பு. வெளியானது மரண விசாரணை அறிக்கையும் முழு விவரமும். பெருமளவில் குவிந்திருக்கும் முதலைகள் மக்களுக்கு அவசர செய்தி, சமூக வலைத்தளங்களில் வைரலாகும் வீடியோ. இடைநிறுத்தப்பட்டது QR முறை, சற்று முன் அரசாங்கம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. கரடி பொம்மைக்குள் மறைத்து வைத்து IS போதைப்பொருள் கடத்தல் சோதனை செய்த போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி தகவல். நீர்கொழும்பு கடற்கரையில் பரபரப்பு, இயேசு கிறிஸ்துவை ஒத்த தோற்றத்துடன் காட்சியளித்த நபர். அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் கொழும்பு புதிய பேருந்து நிலையத்தை நாசம் செய்துள்ள தீய சக்திகள், கடும் தண்டனை வழங்க தயாராகும் அரசு. தனது சொத்து விவரங்களை கையளித்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கைதுக்கு தயாராகிறது அனுர தரப்பு. எல்னினோ உருவானால் செப்டம்பர் வரை வறட்சி, வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அவசர எச்சரிக்கை, மக்களே கடும் அவதானம். நிலவு பயணத்தை முடித்து பூமிக்கு திரும்பியது ஆர்டெமிஸ் 2 குழு. பூமியிலிருந்து முதல் அதிக தூர பயணம் செய்த நபர்கள்.